வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி வெஜிடபிள் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளெயினாக நூடுல்ஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணி கொடுத்தோம்னா மெயினாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு 2 பீஸ் நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். ஆயில் மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கணும். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் 1 நிமிஷமா வதங்கி கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இது கூட 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் பொடியாக கட் பண்ண கேரட்டும் 1/4 கப் பொடியாக கட் பண்ண கேப்சிகத்தையும் சேர்த்துட்டு 1/4 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப குக் ஆகக்கூடாது, லைட்டாக குக் ஆனால் போதும். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். நான் இன்னைக்கு இதில் கேரட், கேப்சிகம், பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷமாக நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கிடுச்சு. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த தக்காளியையும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். தக்காளி மசியக்கூடாது, மசியாமல் இருக்கிற மாதிரி வதக்கிக்கலாம். பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா மசியாமல் வதங்கியிருக்கு. இந்த அளவு வதக்கிக்கணும். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இது கூட நூடுல்ஸ் பாக்கெட் கூடயே வர்ற இந்த டேஸ்ட் மேக்கர் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பரவலாக சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் மேக்கரில் சால்ட் இருக்கும். நம்ம சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த மேகி பீசஸை இந்த மாதிரி உடைச்சு சேர்த்துக்கலாம். மேகி பீசஸை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் இந்த நூடுல்ஸ் இழுத்து நல்ல காய்கறிகளோடு சேர்ந்து வெந்து வரட்டும். அடிக்கடி இந்த மாதிரி கிண்டக்கூடாது. இடையில இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விடுங்க. அடிக்கடி கிண்டி விட்டோம்னா நூடுல்ஸ் மசிஞ்சு குழஞ்சு போயிடும். ப்ளைனாக நூடுல்ஸ் பண்ணி கொடுக்கறத விட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணி கொடுத்தா ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து கரெக்டாக வெந்திருக்கு. நல்லா உதிராக இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்துருச்சு. அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். மறுபடியும் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கலர்ஃபுல்லாக டேஸ்டான ஹெல்த்தியான வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருந்தால் 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இந்த வெஜிடபிள் நூடுல்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.